இல்ல நிச்சயமா குரு உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்த்தாலே ஒரு மனத்தெளிவு வந்துடும். வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற எண்ணம் இந்த காலகட்டங்கள்ல வந்துடும். வாக்குறுதியை காப்பாற்றணும்னு வாங்கி கட்டிக்க கூடாது. 2ல கேது இருக்கிறதுனால தேவையில்லாத வாக்குறுதிகளுக்கு நீங்க போகவே கூடாது. நம்ம எதுக்குடா இவனுக்காக போய் சாகணுங்கிற மாதிரி, அது ஆணோ பெண்ணோ விவாகரத்து நிலையில் இருப்பவர்கள் கூட நீ போனா போப்பான்ற மாதிரி ஒரு மனநிலையில வந்துருவாங்க. உங்களுக்கு இந்த வருஷம் நீங்க துணிஞ்சு இறங்குங்க. எந்த விஷயத்தையும் ஒரு முடிவை சரியா செய்து நீங்க வெற்றியை நோக்கி போங்க. கண்டிப்பா அஷ்டமச்சனியினுடைய தாக்கம் இல்லைங்கிறதுனால வெற்றி கடகத்துக்கு உறுதியா கிடைக்கும். நீங்க ரிஸ்க் எடுத்து பண்ற மாதிரி தான் திருமண அமைப்பு இருக்கே தவிர அதுவா தானா உங்களுக்கு நடக்கிற மாதிரி அமைப்புகள்ல இல்லை. சுயமரியாதையும் தன்மானத்தையும் இழந்து தவித்து கொண்டிருந்த கடகத்திற்கு ராசிக்கு 12ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 9வது பார்வையா அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால அவமானங்கள் எல்லாம் நீங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. கடக ராசிக்காரவங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி முடிஞ்சிருக்கு. இந்த சனி பயிற்சி அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கடகராசிக்காரவங்கள்ட்டலாம் கேட்டால் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸே தெரியல அப்படிங்கிறாங்க. இந்த பயிற்சி எப்படி இருக்குது சார்? ஆமாம், அதாவது இப்போ நம்ம மே மாதம் இதை பேசிக்கிட்டு இருக்கோம் 2025. ஏன் இப்போ நம்ம இதை பேசுகிறோம் அப்படின்னா, மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணிதப்படி 2025வது வருடத்தில் சனி பகவான் 8ஆம் இடத்துலேருந்து 9க்கு போனார். அப்போ அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு 8ல் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நிவர்த்தி பெறார். ராசிக்கு 9ல் அது ஒரு பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவான் உட்காராரு. உங்களுக்கு பாவ கிரகம் இல்லையா சனி. 7, 8 கூடைய சனி 9க்கு போகிறது நல்லது. அது ஒரு சிறப்பு. உங்களுக்கு நிறைய தடைகள், பிரச்சனைகள், வழக்குகள் அதாவது நிவர்த்தி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னெல்லாம் கடகத்துக்கு நிவர்த்தி ஆயிருக்கு? தடைகள் நிவர்த்தி ஆயிடுச்சு, நிறைய வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க, உத்தியோகம் கிடைக்கும்னு சொன்னாங்க, அது நடக்கும் இது நடக்கும்னு சொன்னாங்க. ஒன்றும் எனக்கு ஒரு மாற்றம் தெரிகிற மாதிரி இல்லை. இப்போ பார்த்தோன்னு சொன்னால் ராசி 8ல் ராகு உட்காந்துருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ ராசிக்கு சனி பகவான் விலகுனாலும் கூட 8ல் ராகு பகவான் உட்காராரு. 8ஆம் இடத்துல ராகுக்கு கூட குரு பார்வை இருக்கையா. ராசிக்கு 2ல் கேது உட்கார. 2 தானே குடும்பம், காசு பணம் புழங்குற இடம் குடும்பம். அன்னைக்கு கூட சொல்லுவாங்க 2, 8லே சர்ப்பகிரகங்கள் இருந்தால் குன்று பொருள் சேர்த்தாலும் குவளையம் தங்காதும்பாங்க. மலையளவு செல்வங்களை சேர்த்து வைத்திருந்தாலும் பாவகிரகங்கள் 2, 8ல் உட்காந்து சர்ப்பகிரகங்களுடைய பார்வை இருந்து சுபர்கள் பார்வை இல்லைன்னா பாதிக்கப்படும் சொல்லுவாங்க. அப்ப எங்களுக்கு ஏன் இப்படி அடி மேல அடி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இதுல கடகத்திட்ட ஒரு நுட்பமா ஒரு ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா, அந்த ராசி சந்திரனுடைய அம்சமான ஒரு ராசி. அதாவது ஒரு வலியை தாங்கிறது இருக்குல்ல, ஒரு பாரத்தை தாங்கிறது இருக்குல்ல, ஒரு வெயிட்டை தாங்கிறது இருக்குல்ல, அது மணிக்கணக்கில் அல்ல, நாள் கணக்கில் அல்ல, மாத கணக்கில், சில 10 மாதம் கழித்து வருட கணக்கில் தான் பெற்ற பிள்ளையை தாங்கக்கூடிய பொறுப்பு கடகத்திட்ட உண்டு. ஏன்னு சொன்னா அது சந்திரனுடைய அம்சம், தாயினுடைய அம்சம் பெற்ற ஒரு ராசி. எவ்வளவு வேதனை, எவ்வளவு வலியா இருந்தாலும் அதை மாத கணக்கில் தாங்கி ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு வருட கணக்கில் தன்னை தியாகம் பண்ணக்கூடிய ஒரு ராசி கடகராசி என்பதால் இவர்களுக்கு அஷ்டமச்சனியே விலகுனாலும் சோதனை மேலே சோதனை இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலையை, ஒரு பாரத்தை இறைவன் ஏற்படுத்துகிறார். ஆனாலும் கடகம் இதற்கெல்லாம் சளைத்து போகவே போகாது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த கடகம் செய்த புண்ணியம்னு ஒன்று இருக்கு பாருங்க, கடகம் செய்த தான தர்மம்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது இவர்களை காப்பாற்றும். அந்த 7, 8 கூடைய சனி ராசிக்கு 9ல் உட்காந்து இவர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் உட்காந்து குருவோட வீட்டில் நின்று அந்த குரு பகவான் இவர்களுடைய ராசிக்கு 12ல் இருந்தாலும் 6ஆம் இடங்கிற ருண ரோக சத்துரு ஸ்தானம் அப்படின்ற இடத்த எதிரிகளுடைய அந்த பாக்கியங்கள் இவர்களுக்கு குறைவதற்கு குரு பார்த்தறார். ஒன்னே ஒன்று மட்டும் கடகராசி செய்யக்கூடாது. நான் ரொம்ப நல்லவன், நான் உனக்கு நல்லது தான் நினைச்சேன், நான் உனக்கு உன்னை நான் நல்லா இருக்கணும்னு எல்லாமே பண்ணினேன் அப்படின்னு சொல்லி தன்னை எதிரிகளிடத்திலே நிரூபிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். நீங்க போய் எதிரிகளிடத்திலே உங்களை நல்லவேன்னு நிரூபிக்கிறதுக்காக நீங்க என்னதான் கொட்டி கொடுத்தாலும், என்னதான் நல்ல பேச்சு பேசினாலும், 8ல் ராகு இருக்கும்போது, உங்களுக்கு ராசிக்கு 2ல் கேது இருக்கும்போது உங்களுக்கு பழிச்சொல் குறையவே குறையாது. அதனால கடகத்திற்கு ஒரு ஃபீல் ஆகுது, எனக்கு இன்னமும் நல்லது நடக்கலையே அப்படின்னு. சனி பகவான் 9ல் இருக்கிறதுனால அடுத்தவனுடைய பேச்சு ஏச்சு, அடுத்தவன் கொடுக்குற சர்டிபிகேட் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டு கிழிச்சு எரிஞ்சுட்டு, என் வாழ்க்கை என் வழி, எனக்கு சனி விட்டுட்டார் ஐயா, எப்பா எனக்கு சனி அஷ்டம சனி நடக்கும்போது நான் பட்ட அவஸ்தை உனக்கெல்லாம் நடந்திருந்தா பாதி பேர் உயிரோடே இருக்க மாட்டீங்க ஏன்னு சொல்ற மாதிரி தான் கடகம். சந்திரனுக்கு 8ல், மனசுக்கு 8லங்க. தற்கொலை பண்ணாது ஒண்ணுதான் குறை. ஒவ்வொரு கடகராசிக்காரர்களும் கொரோனாவில் இருந்து தப்பித்தார்களோ இல்லையோ, அஷ்டமச்சனியில் இருந்து தப்பித்ததே அபூர்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்படி ராசிக்கு 9ல் குருவோட வீட்டில் அந்த சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால நல்லது நடக்க போகுது. இதுல ராகு பகவானுக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல உங்களுக்கு குரு 12ல் இருந்தாலும் உங்க ராசிக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய துலாத்தை குரு பார்த்துறாரு.
சரி. அப்ப அந்த சுக்கிரனுடைய வீட்டை குரு பார்க்கிறார். 4ஆம் இடங்கிறது ரொம்ப நாளா ஒரு வீட்டு பத்திரத்தை கூட அடமானம் வச்சிருந்தேங்க. வீடு ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க நீங்க? வண்டி புக்கு, வாகன புக்கு அடமானத்துல இருந்துச்சு, வண்டியே ஒரு பக்கம் அடமானம் இருந்துச்சு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. எல்லாம் இருந்தும் பக்கத்துல நெருங்க முடியல சார். பெத்த தாயிட்ட கடன் கேட்கறதுக்கு கூட மனசு குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு சொல்லக்கூடிய கடகத்திற்கு ஒரு விமோச்சனமான காலம் என்றே சொல்லலாம். ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறதுனால. அடுத்து இந்த குருவோட பார்வை ஒரு முக்கியமான இடத்தை இவர்களுக்கு டச் பண்ணுது. அப்ப மிதுனத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 9வது பார்வையாக கும்பத்தை பார்க்கிறார். அப்ப அந்த ராசிக்கு 8ஆம் இடம், இதுவரையும் 8ஆம் இடம்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அவமானம், அவமானம் கடகம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவமானத்தினுடைய உச்சத்தை இவர்கள் அஷ்டம சனியிலே அனுபவித்திருப்பார்கள். சில பேர் சொல்லுவாங்க அஷ்டம சனியில தான் நான் நல்லா இருந்தேன் அப்படின்னு சொன்னா, அது லக்னத்தை பொறுத்து தான். பெரும்பான்மையான கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனி நடக்கும்போது நிறைய இழந்துட்டாங்க, அவமானப்பட்டுட்டாங்க. தன்னுடைய சுயமரியாதை அந்த இடத்துல இழக்கப்பட்டது. சுயமரியாதையும் தன்மானத்தையும் இழந்து தவித்து கொண்டிருந்த கடகத்திற்கு ராசிக்கு 12ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 9வது பார்வையா அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால அவமானங்கள் எல்லாம் நீங்க போகுது. இதுவே இவர்களுக்கு நல்லது நடந்ததுதான். அப்ப சனி பெயர்ச்சிக்கு பிறகு இப்ப மே 14ல் தான் உங்களுக்கு குரு பகவான் மாறினார். மே 18ல் ராகு கேது பகவான் மாறினார். இந்த ஒரு வருஷம், அந்த 2025 மேல இருந்து 2026 மே வரை இந்த ஒரு வருட காலம் இந்த குருவோட அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கு. அதுல குரு பகவான் சில மாதம் அப்படியே மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வந்துட்டு கடகத்துல இருந்து மிதுனத்துக்கு போவார். அது அதிசார வக்ர பெயர்ச்சிகள் உங்களுக்கு நடக்கும். அக்டோபர் 18க்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும். அப்ப அந்த டிசம்பர் 5ல் திரும்ப மீண்டும் அவர் மிதுனத்துக்கு போவார். அந்த ஒரு 1.5 மாசம் சில குழப்பங்கள் இருந்தாலும் கூட, அது நம்ம பெயர்ச்சி வக்ர பெயர்ச்சியில தெளிவா சொல்லிடலாம். சில மாதங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த வருஷம் நீங்க துணிஞ்சு இறங்குங்க. எந்த விஷயத்தையும் ஒரு முடிவை சரியா செய்து நீங்க வெற்றியை நோக்கி போங்க. கண்டிப்பா அஷ்டம சனியினுடைய தாக்கம் இல்லைங்கிறதுனால வெற்றி கடகத்துக்கு உறுதியா கிடைக்கும். நிச்சயமா. அதே மாதிரி இந்த வீடு கட்டுற யோகம் கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த காலகட்டத்துல. அது நடக்குமா? நிச்சயமா. கடகத்துக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அதுதான் வீடு, வாகனம் 2 விஷயத்துலயுமே உங்களுக்கு சாதகம் இருக்கு. இப்போ அடுத்ததாக ராகு கேது பெயர்ச்சி. ராகு என்ன பண்ண போறாரு? அதான் அவமானத்தை ஏற்படுத்தணுங்கிற ஒரு அமைப்புல ராகு உட்கார்ந்திருந்தாலும் குரு அதை பார்க்கறதுனால ராகு பகவானால இவர்களுக்கு தொந்தரவு இல்லை. பொதுவாக 8ஆம் இடம் மறைமுகமான தன வருமானம், திடீர் அதிர்ஷ்டம், லாட்டரி, புதைகள் போன்ற யோகம், நீண்ட நாட்களாக கொடுத்து வச்சிருந்த ஒரு சேவிங்ஸ் திடீர்னு வட்டி முதலும் அசலுமா உங்களுக்கு சேர்றது, உங்களுடைய பங்கு உங்களுக்கு சரியானதாக பிரித்து கொடுக்கப்படுவது. என்னைக்கோ ஒரு நண்பர்கிட்ட கொடுத்த போனா அவர் நல்லா இருப்பாரு, உன்னாலதான் நான் நல்லா இருந்தேன், நீ இன்னைக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்தேன், நான் அதை வாங்கிட்டு ஊரை விட்டு ஊர் போனேன், நல்லா இருக்கேன், இந்த ஒரு 5 லட்சம் வச்சுக்கன்னு அந்த மதிப்பு மிக பன்மடங்கு கூட்டி கொடுக்கறது. இதெல்லாம் ராகுவோட ஒரு தயவுனால 8லே ராகு இருந்து குரு பார்த்தால் திடீர் அதிர்ஷ்ட யோகம் கடகராசிக்கு உண்டு. கேது மட்டும் கொஞ்சம் 2ல் இருக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். நம்மளால அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், வாக்குறுதியை காப்பாற்றணும்னு வாங்கி கட்டிக்க கூடாது. 2ல் கேது இருக்கிறதுனால தேவையில்லாத வாக்குறுதிகளுக்கு நீங்க போகவே கூடாது. உங்க வாயில பிரச்சனைகளை ஏற்படுத்துற மாதிரியே சூழ்நிலைகள் சரியா உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். சரியில்லாத சூழ்நிலையெல்லாம் நடக்கும். உங்களுக்கு வீட்டுல வாஸ்து சரியில்லையோ இல்லையோ வாயில வாஸ்து பிரச்சனைகளை இந்த 2ல் இருக்கிற கேது ஏற்படுத்துவார். ஏதாவது ஒரு விஷயத்த பேசி வில்லங்கத்துல மாட்டிக்கிருவீங்க. அதனால பேச்சு வார்த்தைகளை ஒருத்தர் வாக்குறுதி கொடுக்கும்போது நண்பேன்னு நினைச்சாலும் கூட தள்ளி வச்சு பார்த்தா கடகம் அந்த பாடத்தை அஷ்டம சனியிலே கத்திருந்தீங்க, இப்போ நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா தப்பிச்சுக்கிருவீங்க. அவ்வளவுதான். அஷ்டமத் சனியில நிறைய பார்த்துருப்பாங்க, ஒரு மாதிரி டிப்ரெஷன் கூட போயிருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி உயிர் தப்பிச்சு வந்ததே பெருசுன்ற மாதிரி அந்த ஒரு மனநிலை இந்த காலகட்டத்துல மாறுமா, இல்ல அவங்கள மெனக்கெட்டு அது மாற்றணுமா? இல்ல, நிச்சயமா. குரு உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்த்தாலே ஒரு மனத்தெளிவு வந்துடும். வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற எண்ணம் இந்த காலகட்டங்கள்ல வந்துடும். நம்மது கூட இவனுக்காக போய் சாகணுங்கிற மாதிரி, அது ஆணோ பெண்ணோ விவாகரத்து நிலையில் இருப்பவர்கள் கூட நீ போனா போப்பான்ற மாதிரி ஒரு மனநிலையில வந்துருவாங்க. பெண்களும் சரி, ஆண்களும் சரி, சரி பரவாயில்ல தொல்லை ஒழிஞ்சுங்கிற மாதிரி ஒரு மனநிலையில வந்துருவாங்க. அடுத்தது என்ன, இனிமே என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அந்த இடத்த குரு பார்க்கும்போது தூண்டுவார். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருந்து பிரிவா இருந்தேன், அது நாங்க பிரிவு இல்லை சார், எங்க பிரிவுக்கு நாங்க காரணம் கிடையாது, குடும்பத்தில் இருக்கிற சகுனிகள் தான் காரணம், எனக்கு மாமியார் சரியில்லை, நாத்தனார் சரியில்லை, கொழுந்தனார் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள், ஆண்கள் சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை மதிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை. அப்படி வீட்டுக்குள்ளேயே பட்ட அவமானங்களுக்கு கூட கணவன் மனைவிக்கிடையே ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான காலம்னு இதை சொல்லலாம். அதே மாதிரி திருமண யோகம், இந்த குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் அது அமையுமா? பொதுவாக கடகத்துக்கு 2, 5, 7, 9ல் குரு இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ராசிக்கு 12ல் தான் உங்களுக்கு குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ அந்த 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த ராசிக்கு 7ஆம் இடம் மகரத்திற்கு உங்களுக்கு மகர ராசி மேலே தான் 7ஆம் இடம் விடுவோம் கடகத்திலேருந்து. அந்த இடத்துக்கு சுபர்கள் பார்வை இல்லை. ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு குரு பகவானுடைய தசா புத்தி எங்கேயாவது இருந்து, நீங்கள் அதிகபட்சம் ஆயிலியத்தில் பிறந்துட்டீங்கன்னா புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், குரு திசை உங்களுக்கு வராது. அதே மாதிரி நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்கன்னா குரு திசை சின்ன வயசுலேயே உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த சந்திரனுடைய அம்சமான நீங்கள் ஒரு ஆதிக்கம் பெற்றதுனால உங்களுடைய சுய ஜாதகத்தில் பௌர்ணமி சந்திரன், ஒரு வளர்பறை சந்திரன் 7ஆம் இடத்தை பார்த்துருது அப்படின்னு சொன்னால்
உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகள் அந்த திருமண அமைப்புல நடக்கும். மற்றபடி நீங்க ரிஸ்க் எடுத்து பண்ற மாதிரி தான் திருமண அமைப்பு இருக்கே தவிர அதுவா தானா வந்து உங்களுக்கு நடக்கிற மாதிரி அமைப்புகள்ல இல்லை. இதிலே வந்து கடகத்துல பூசத்துல பிறந்தவர்களுக்கும் சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, குரு திசை வரவே வராது. அப்ப அந்த குருவோட புத்தி எப்ப நடக்குதுன்னு பார்த்து திருமண முயற்சி எடுத்தா தடையில்லாத வெற்றியை பெறலாம். அதே மாதிரி இது வந்து தடைகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதனால இப்போ இந்த கடன் தொல்லை நீண்ட நாளா வந்து ஒரு பிரச்சனையில இருக்காங்க, சொத்து பிரச்சனை, ஏதாவது கோர்ட் கேஸ்னு இருந்தா அதெல்லாம் இப்போ முடிவுக்கு வரும். நிச்சயமா அஷ்டம சனிக்கு முன்னாடியே இதற்கு வழக்கு ஏற்பட்டிருக்கும் கடகராசிக்கு. அஷ்டம சனி காலங்களில் அது அதிகப்பட்டு போயிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பாக்கியத்துல வந்து உட்கார்றாரு. அப்பாடா ஒரு பாக்கியம் ஏற்பட்டுச்சுப்பா அப்படின்ற மாதிரி சனி வந்து ஒரு நீதியை உங்களுக்கு நிலைநாட்டி கொடுப்பார். உங்களுக்கு அவர் அவயோகாதிபதியாகவே சனி பகவான் கடகத்திற்கு இருந்தாலும் கூட குருவோட வீட்டில் ராசிக்கு திரிகோண அவயோகாதிபதி திரிகோண அமைப்புகளில் உட்கார்றதுனால நிச்சயமா நீதி நிலைநாட்டப்படும். துலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் தான் சனி உச்சம் பெறார். அந்த துலாம்ங்கிற ராசியை இந்த வருஷம் குரு உங்களுக்கு பார்த்துடுறாரு கடகத்துக்கு. அதனால உங்களுக்கு வழக்குகள்ல இருந்து வெற்றி கிடைக்கும். நிச்சயமா. குழந்தைங்களோட படிப்பு, வேலை வாய்ப்பு இப்படி பொதுவாக ராசிக்கு 5ஆம் பாவகம் அந்த விருச்சகமாக வரும், செவ்வாய் அப்படின்னு வரும். அந்த இடத்துல எந்த பாவர்கள் தொடர்பும் இல்லை, எந்த பாவ கிரகங்களும் அந்த இடத்துல வந்து இந்த வருஷங்கள்ல விருச்சகத்துல இவர்களுக்கு இல்லை. அதனால குழந்தைய பற்றிய எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. என் குழந்தைக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் என்னால் சப்போர்ட்டாக இருக்க முடியுதுங்கிற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும், என் குழந்தைக்காக நான் எதுவுமே செய்ய முடியலங்கிற ஒரு ஏக்கமும் அஷ்டமச்சனியில் இருந்த நிலைகள் கூட இப்போ உங்களுக்கு மாறும். ஏதாவது ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா நிச்சயமா இருக்கும். அதான் வாக்கு கொடுக்கறதுல, உங்களுடைய வார்த்தைகள் பேசுறதுல 2ல் இருக்கக்கூடிய கேது ஒரு கவனத்தோட நீங்க இருக்கிறது ரொம்ப நல்லது. கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பொதுவாக வயதானவர்கள் ஆட்படுவாங்க. அதுல சின்னதாக ஒரு கண்ணாடி போட்டாலே போதுங்கிற மாதிரி ஒரு நிலையில இருக்கும். ஆனால் அறுவை சிகிச்சை வரையும் போய் நீங்க மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டியது வரும். அதனால உங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னா பொதுவாக வந்து அம்பிகையை வழிபாடு பண்ணிக்கோங்க. 1க்கு 2 இடத்துல பரிசோதனை செய்து அறுவை சிகிச்சை வரை முயற்சி செய்யறது நல்லது. இவர்களுக்கான பரிகாரம் ஒன்று சொல்லுங்க. பொதுவாக வந்து இந்த வருஷம் பாருங்க ஒரு அற்புதமான அமைப்பு என்னன்னா அந்த ராகு வந்து ஹைலைட் இவர்களுக்கு. சரி. 8ல் ராகு இருந்தாலும் குரு இவர்களுக்கு பார்க்குறாரு. அப்ப குரு ராகு தொடர்பு வந்து ஒரு சூசகமா குரு ராகு சேர்ந்தாலும் சரி, ராகு பகவானை குரு பகவான் எங்கிருந்து பார்த்தாலும் சரி, இவர்களுக்கு அந்த ராகு வந்து அதிர்ஷ்டம் கொடுக்கறதுக்கு தயாராகிறார். கேது அதை கொஞ்சம் வந்து தடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். அப்ப சந்திரனை அம்சமாக பெற்ற அந்த பெண் தெய்வத்தை அம்சமாக, பார்வதி தேவியை அம்சமாக பெற்ற அந்த கடகராசிக்காரர்கள் பட்டீஸ்வரன் துர்க்கையை வழிபாடு பண்றதும், வெள்ளிக்கிழமைகளில் துர்கா தேவியை இந்த 4 கிரகங்கள் பயிற்சிக்கு பிறகு அடிக்கடி வெள்ளிக்கிழமைகளில் போய் ராகு காலங்களில் காலையில் 10:30 to 12, என்னால் உத்தியோக நேரமாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமை நான் மாலை 4:30 to 6, இந்த காலகட்டங்களில் துர்க்கையை வழிபாடு பண்ணுவதும் துர்க்கை அஷ்டோத்திர மந்திரங்களை கேட்பதும் இவர்களுக்கு ஒரு பெரிய விமோச்சனமாக இருக்கும். நிச்சயமாக. அதாவது கடகராசிக்கெலாம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க. அவங்களுடைய குழப்பங்கள்லாம் தீர்ற மாதிரி இந்த எபிசோட் இருந்தது. மிக்க நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.